வெடிப்பு மழையில என்ன ஆகும்னா ஒரே டைம்ல பெய்யறதுனால அந்த இடத்துல இருந்து தண்ணி தேங்கிரும், வடியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. மெட்ரோ சிட்டிஸ்னு சொல்றோம், இப்ப சென்னை, காஞ்சிபுரம், அதுலயுமே இந்த டெவலப்டு பிளேசஸ் எல்லாம் ஒரு இடத்துல ஒரு குவிதல் மாதிரி இருக்கும். அந்த கட்டமைப்புக்குள்ள அந்த ஹீட் வந்து கேப்சர் ஆகும். அந்த ஹீட் கேப்சர் ஆகும்போது அர்பன் ஹீட் ஐலாண்ட் மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணும். 500 mm 300 mm எப்படி இருக்கும்னா 50 நாள் பெய்யுற மழையினால இருக்கும். இப்போ என்ன ஆகுது, அதே 500 mm 600 mm நடக்குது, ஆனா அது ஒரு 10-20 நாளுக்குள்ள பெஞ்சிருக்கு. 2015 ஒரு மிகப்பெரிய ஃப்ளட்டை வந்து சந்திச்சிருந்தோம், முக்கியமா சென்னையில. கரெக்டா 10 வருஷம் 2025 இருக்கும். அடுத்த ஒரு 15 நாளைக்கு நம்ம வெளியில போக கூடாது. மின்னல் இடியோட வர மழையா தான் இருக்கும், காத்தும் அதிகமா இருக்கும். மக்களும் அவங்களுக்கான ப்ரிப்பரேஷனை ஒழுங்கா பண்ணாங்கன்னா இதை இன்னும் வந்து கொஞ்சம் பெட்டரா நம்ம சேவ் பண்ண முடியும். அதாவது ஒரு இழப்பை வந்து தவிர்க்க முடியும், கம்மி பண்ண முடியும். வடக்கு மாவட்டங்கள் ஆபத்துக்குரிய நிலைமையில தான் இருக்கு. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் தான் நம்மளுக்கு மேக்சிமம் மழை வரும். கடந்த ஒரு 10 ஆண்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு தென்மேற்கு பருவமழையில வரக்கூடிய மழையும் அதிகமா தான் இருக்கு. எந்தெந்த ஏரியாஸ் வந்து ரெட் ஜோன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, பாண்டிச்சேரி ஓரளவுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கிறது தேவையான விஷயம். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ரெட் நியூஸ் அங்கே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரிசர்ச்சர் கிருத்திகா அவர்கள் வந்திருக்காங்க. ஹலோ மேம். ஹலோ. இப்போ ரீசெண்டாக சென்னை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 30, 31 இந்த டேட்டில் வந்து இந்த கிளவுட் பஸ்ட் அப்படிங்கிறது வந்து நடந்துருந்துச்சு. அண்ட் சென்னையில் ஸ்பெசிஃபிக்காக மணலியில் வந்து 27 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஆயிருக்கணுமே தெரிய வந்திருக்கு. ஸோ சடனாக இந்த ஒரு கிளவுட் பஸ்ட்டுக்கு என்ன ஒரு ரீசன் மேம்? கிளவுட் பர்ஸ்ட்ன்ற டேர்ம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த மேக வெடிப்புன்னு நம்ம சொல்லக்கூடியது வந்து என்னன்னா, சின்ன இடத்துல குறுகிய காலத்துல அதீத மழை பெய்யறதுதான் வந்து மேக வெடிப்புன்னு பேர் தான். அதாவது அது பிசிக்கலா அப்படி மீன் பண்ணல, ஆனா அது வந்து ஒரு டெர்மினாலஜியா இது பண்ணிருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு கடந்த 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அக்கரன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கு. இந்த அக்கரன்ஸ் இப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா முன்னாடி இருந்தது இல்ல. லைக் நம்ம வந்து ஹிமாலயன் ரீஜன்ஸ் பார்த்தோம்னா உத்தரகாண்ட், அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ், அந்த இடத்துல இது அதிகமா நடக்கும். ஏன்னா அங்க வந்து இந்த ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஃபாரஸ்ட் கவர், ஸ்னோ, அதுல எனர்ஜி வந்து நிறைய ஜெனரேட் ஆகி அந்த மாதிரி ஒரு பிஹேவியர், அந்த குறுகிய காலத்துல அதீத மழை கொடுக்கக்கூடிய பிஹேவியர் வந்து உருவாயிட்டு இருக்கு. அதனால இந்த டேர்மை காயின் பண்ணாங்க. ஏன் காயின் பண்ணாங்க அப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஒரு மேக வெடிப்பு மழை அப்படின்னா அதுக்கான பிஹேவியர் வந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்திலேயே நம்மளுக்கு வந்து அதீத மழை பெய்யறதுனால நம்மளோட அந்த ரெஸ்பான்ஸ் டைம்னு, அதாவது ஒரு மழை பெய்ஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தண்ணி அந்த இடத்துல நிற்கும், வடியறதுக்கு இடம் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா வடியும். சோ இதெல்லாம் வந்து ஒரு மழை பெய்ந்து அது எப்படி நகருது அப்படின்றதுக்கான சயின்ஸ். சோ இப்ப இந்த மேக வெடிப்பு மழையில என்ன ஆகும்னா ஒரே டைம்ல பெய்யறதுனால அந்த இடத்துல இருந்து தண்ணி தேங்கிரும், வடியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். சோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் அது வந்து ஒரு டேர்மா காயின் பண்ணி அதுக்கான முக்கியத்துவத்தை அதிகப்படுத்திருக்காங்க. அது வந்து சொல்லியாச்சு. சோ இப்போ இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் நம்மளோட நிறைய மெட்ரோ சிட்டியில அதிகமாயிட்டு இருக்கு இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல. அதாவது குறுகிய காலத்துல அதீத மழை, அது மும்பையா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், பெங்களூர், அப்புறம் கோயம்புத்தூர், எல்லா இடத்துலயுமே ஏன் அதிகமாகுது அப்படின்னா, நம்ம இன் ஜெனரல் பார்ப்போமே, வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, நம்ம 2 விதமான மான்சூன் பிஹேவியர் தான் நம்மளுக்கு இருக்கு. சென்னை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை தான் ரொம்ப முக்கியமானது. அது ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த பே ஆஃப் பெங்கால்ல இருந்து அந்த கிழக்கு காத்து வந்து மான்சூன் பிஹேவியர் எப்படி இருக்குன்னா, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்ல தென்மேற்கு பருவமழை நம்ம அரேபியன் கடல்ல வர மேற்கு காற்றுனால நம்ம ஃபுல் இந்தியாவுக்கு மழை இருக்கும். அந்த மழை முடிஞ்சு அது ஒரு ரிட்ரீட் ஆகும்போது, அது கீழே இறங்கி வரும்போது இந்த ரிட்ரீட்டிங் மான்சூனை தான் நம்ம வந்து வடகிழக்கு பருவமழைன்னு சொல்றோம். அந்த வடகிழக்கு பருவமழை வந்து ஃபுல்லா பே ஆஃப் பெங்கால் வந்து ஆக்டிவா இருக்கும். கிழக்கு காத்து இந்த சைட்ல இருந்து நம்மளுக்கு
வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படி கிழக்கு காத்து வரும்போது அதோட சேர்த்து இந்த சுழற்சி சைக்ளானிக் மூமெண்ட்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு அதனால வர அதீத மழை தான் சென்னையோட ஒரிஜினல் கிளைமேட்டாலஜி. அதாவது அதுக்கான அந்த தன்மை, சென்னையோட தன்மை வந்து அந்த காலத்துல மழை பெய்யறது தான். ஸோ பார்த்தோன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் தான் நம்மளுக்கு மேக்சிமம் மழை வரும். அந்த மழை எப்படி இருக்குன்னா கிழக்கு சைட்ல இருந்து வரும். அதீத மேகங்களை கொண்டு வந்து நிறைய இடத்துக்கு மழை பெய்யும். அந்த மாதிரிதான் நம்மளுக்கு ஒரு பிஹேவியர் இவ்வளவு நாளா நம்ம அந்த மழையை தான் பார்த்துட்டு இருக்கோம். கடந்த ஒரு 10 ஆண்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு தென்மேற்கு பருவமழையில வரக்கூடிய மழையும் அதிகமா தான் இருக்கு. அதாவது மேற்கு காற்று வரும்போது ஒரு குவிதல் ஏற்படும், காற்று குவிதல் ஏற்படும். ஏன்னா மேற்கு காற்று இந்த சைட்ல இருந்து வரும்போது நம்மளுக்கு இந்த சைட்ல இருந்து கடல் காற்று வரும். சோ அது கீழே, அந்த மேற்கு காற்று கீழே வரும்போது அந்த இடத்துல ஒரு குவிதல் ஏற்பட்டு கன்வர்ஜென்ஸ் ஜோன் சொல்லுவோம், அது ஏற்பட்டு நம்மளுக்கு தண்டர்ஸ்டார்ம் ரெயின்ஸ், அதாவது இடியுடன் கூடிய மழை மேகங்கள் உருவாகும். சோ இப்போ இந்த தென்மேற்கு பருவமழை அதிகமாயிட்டு இருக்கு, காற்று குவிதல்னால ஆங்காங்கே நடக்குது. இப்போ என்ன ஆகும்னா நம்ம இந்த மெட்ரோ சிட்டிஸ்னு சொல்றோம்ல, இப்ப சென்னை, காஞ்சிபுரம், அதுலயுமே இந்த டெவலப்டு பிளேசஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு கட்டமைப்பு அப்படின்னு இருந்தா ஒரு இடத்துல ஒரு குவிதல் மாதிரி இருக்கும், பில்டிங்ஸ் எல்லாம் குவிஞ்சிருக்கும். அந்த பில்டிங்ஸ் குவிஞ்ச இடத்துல இருந்து அப்படியே வெளியில டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நம்ம சென்னையோட சென்டர்ல இருந்து வெளியில போக போக நம்மளுக்கு வந்து இருக்கிற வீடு, அதை சுத்தி இருக்கிற இடம் எல்லாம் கம்மியாயிட்டே இருக்கும். நம்மளுக்கு நிறைய அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் இருக்கும், விவசாய நிலங்கள் இருக்கும், நீர்நிலைகள் இருக்கும். பட் நம்ம சென்னைக்குள்ள கோர் சிட்டிக்குள்ள பார்த்தோம்னா அவ்வளவு எதுவுமே இருக்காது, பில்டிங்கா இருக்கும். சோ இப்ப இந்த பில்டிங் எப்படின்னா நம்ம ஒரு சுடு தண்ணி மாதிரி தான் நீங்க நினைச்சுக்கணும். இந்த ஒரு தண்ணியை நம்ம சூட் பண்றோம், அந்த தண்ணிக்கு மேல இந்த ஆவி பறக்குது, தெரியுதா? சோ இது வந்து ஒரு சின்ன ஸ்கேல்ல நடக்கிற ஒரு விஷயம். இதே ஒரு சுடு தண்ணிக்கு மேல வச்சாலும் கைய, ஒரு கூல் வாட்டருக்கு மேல வச்சாலும் கைய, நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இது சாதாரண ஒரு சயின்ஸ். பட் இதே நம்மளோட ரியல் டைம்ல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கட்டமைப்புக்குள்ள அந்த ஹீட் வந்து கேப்சர் ஆகும். அந்த ஹீட் கேப்சர் ஆகும்போது ஒரு கட்டடமும் ஒரு ஹீட்டை தரும். ஏன் அப்படின்னா மக்கள் அதுக்குள்ள இருக்கும், கட்டடத்துக்கான ஒரு ஹீட் இருக்கும், மேலேந்து வர சூரியனோட ஹீட்டை அதை அப்சார்ப் பண்ணி வச்சுட்டு அது ஒரு அர்பன் ஹீட் ஐலாண்ட் மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணும். அதாவது ஒரு ஐலாண்ட், ஏன் அப்படி சொல்றோம்னா ஒரு கூம்பு மாதிரி இப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம ஹோல் சிட்டியும் இப்படி இருக்குன்னா அதுக்கு மேல ஒரு கவர் மாதிரி, இது ஒரு குளோபல் வார்மிங் எஃபெக்ட் மாதிரியே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு கவர் மாதிரி, அம்பர்லா மாதிரி ஹீட்டை வந்து காவந்து பண்ணிக்கிட்டு இருக்கும். சோ அப்போ ஹீட் இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு நம்மளுக்கு அந்த ஹீட் ஜென்ரேட் ஆக அந்த இடத்துல ஒரு காற்று குவிதல் ஏற்படும் போது இந்த எனர்ஜி, எல்லாமே எனர்ஜி தான், ஒரு எனர்ஜி வந்து இன்னொரு எனர்ஜியா நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது இந்த காற்று குவிதலுக்கு அந்த ஹீட் வந்து இன்னும் அடிஷ்னலா புல் பண்ணி அதுக்கான எனர்ஜியை ஒரு என்ன சொல்றது, ஒரு மோட்டர் மாதிரி செயல்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அதீத மோட்டர் மாதிரி செயல்படுது. இப்ப சாதாரணமா ஓடுறதுக்கும் இன்னும் அடிஷ்னலா எனர்ஜி சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஓடும்ல. இப்ப சாதாரணமா எலக்ட்ரிக் ஓடுது, நம்ம கையால இப்படி பண்ணும்போது இன்னும் அடிஷ்னலா அது ஃபாஸ்டா ஓடும். அந்த மாதிரி இருக்கு அடிஷ்னலா. இப்போ காற்று குவிதலும் இருக்கு, இந்த அர்பன் ஹீட் ஐலாண்ட் அந்த எஃபெக்டும் வந்து நம்மளுக்கு நிறைய எனர்ஜி தரதுனால இந்த மாதிரி அதீத மழை வந்து அங்கங்க பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல அதிகமாயிட்டே இருக்கு. இது வந்து சென்னையில மட்டும் கிடையாது, நிறைய சிட்டிஸ்ல இந்த மாதிரி ஒரு அக்கரன்ஸ் வந்து அதிகமாயிட்டு தான் இருக்கு. முன்னாடியெல்லாம் ஒரு மழை காலம்னு எடுத்தோம்னா அந்த 3 மாசம் நான் சொல்றேன், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல 90 days இருக்குன்னா அதுல ஒரு 50 நாள் மழை பெய்யும். அந்த 50 நாளைக்கான ஒரு 500 mm 700 mm தான் நம்ம வந்து இயல்புன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ 500 mm தான் சென்னைக்கான இயல்பு இந்த அக்டோபர் மாசத்துல, நவம்பர் மாசத்துல 600 mm இயல்பு அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து பல காலமா நடந்துட்டு இருக்க டேட்டா வச்சு. இப்போ அந்த 500 mm 300 mm எப்படி இருக்கும்னா 50 நாள் பெய்யுற மழையினால இருக்கும். இப்போ என்ன ஆகுது, அதே 500 mm 600 mm நடக்குது, ஆனா அது ஒரு 10-20 நாளுக்குள்ள பெஞ்சிருது, 10 நாளுக்குள்ளேயே பெஞ்சிருது சில நேரம். அப்போ எப்படி இருக்கும், 10 நாள்னா நானும் அந்த நாள் கணக்குமே ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துல அந்த மழை பெய்யுது. அப்போ இது வந்து நம்ம வந்து ஒரு மேலோட்டமா இதை பார்க்க முடியாது. இது வந்து கம்ப்ளீட்டா அந்த சயின்ஸ்னால வர்றதுதான், இது வெப்பமயத்தினால வர ஒரு இயல்பு தான். இது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், இதுதான் இயல்பு, இப்படிதான் இருக்க போகுது அப்படின்றத அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன் மக்களும் சரி, மக்கள் விட கவர்மெண்ட்ஸ் அதை புரிஞ்சுக்கிறாங்க, அதை வந்து
அதை கொஞ்சம் தெளிவா இன்னும் கொஞ்சம் புரிதலோட உள்நோக்கி பாக்குறாங்க. அதை பிளானிங்லயே எடுத்துட்டு வர ட்ரை பண்றாங்க. மெயினா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை கொஞ்சம் ஆக்டிவாவே பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது டைம் ஆகும். ஏன்னா இப்போ இவ்வளோ ஒரு 50 வருஷம் டேட்டாவை தான் எப்பயும் நாங்க இந்த இயல்பு கால்குலேட் பண்ண யூஸ் பண்ணுவோம். அப்ப 50 வருஷமா நடந்த ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. ஒரு கடைசி ஒரு 10 வருஷத்துல மாறிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு கவர்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த வருஷம் வந்து இந்த கோடை மழை அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருந்தது. முக்கியமாக இந்த நீலகிரி இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ரொம்ப அதிகமாக பார்க்க முடிஞ்சுது. ஸோ அண்ட் ஆல்சோ இன்னொன்றுமே வந்து இந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது ரொம்ப ஏர்லியாகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னுமே கேள்விப்பட முடிஞ்சுது. இப்போ வடமேற்கு பருவமழை அப்படிங்கிறது வந்து இந்த வருஷம் தமிழகத்துக்கு வந்து எப்படி இருக்க போகுது? ஏன்னா 2015 ஒரு மிகப்பெரிய ஃப்ளட்டை வந்து சந்திச்சிருந்தோம், முக்கியமாக சென்னையில். கரெக்டாக 10 வருஷம் 2025 இருக்கும். ஸோ அதை பற்றி சொல்லுவோம். எப்பயும் ஒரு கணிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டா நம்ம கொஞ்சம் உறுதியா சொல்ல முடியறது வந்து அடுத்த ஒரு 15 நாளைக்கு தான். அதுக்கு அடுத்து அந்த 15 நாள்ல என்ன மாற்றம் நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த 15 நாள் மாறும், அடுத்த மாசம் மாறும். இப்ப நீங்க என்கிட்ட அடுத்த 15 நாளைக்கு எப்படி மழை இருக்கும்னா ஓரளவுக்கு என்னால கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும். நம்ம சென்னை உட்பட வடக்கு மாவட்டங்களுக்கு மழை வந்து இருக்கு. அடுத்த 15 நாள்லயுமே ஆங்காங்கே அந்த இதே மாதிரி ஒரு அதீத மழை வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா 100 mm போகும், 150 mm போகும்னா நான் வந்து கண்டிப்பா சொல்ல முடியாது. சொல்ற அளவுக்கு எனர்ஜி இல்ல. ஏன்னா ஏற்கனவே அதாவது அப்பப்ப அந்த எனர்ஜி வந்து டெசிபேட் ஆயிடுச்சுன்னா அங்கங்க மழை பெஞ்சிடுச்சுன்னா பிரச்சனையே இல்லை. ஆனா இந்த ஒரேடியா வெயில் அடிக்கும்ல, இப்ப சில நேரம் எப்படி இருக்குன்னா 2-3 நாள் மழை பெய்யாது, ஒரேடியா வெயில் அடிக்கும். நம்மளுக்கு அந்த வெயில் வந்து ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். அன்னைக்குதான் இந்த மாதிரி ஒரு மழை நடக்கும். ஒரு மேக வெடிப்பு மாதிரி ஒரு மழை வந்து அன்னைக்குதான் நடக்கும். இல்ல இதே டெய்லி வந்து தூறல் போட்டுக்கிட்டே இருக்கு, டெய்லி தூறிக்கிட்டே இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு மழை நடக்காது. ஏன்னா அந்த எனர்ஜிய அது அப்பப்ப டிசிபேட் பண்ணிடுது. இதே அந்த எனர்ஜியை சேர்த்து வைக்கும் போதுதான் இந்த மாதிரி மேக வெடிப்பு மழை நடக்கும். அதனால இப்போ இந்த வீக்கும் அடுத்த வீக் பார்த்தோம்னா அங்கங்க இந்த எனர்ஜியை அது டெசிபேட் பண்ணிடும் மழையா. அதனால மாடரேட் டு ஹெவி ரெயின்ஸ் தான் நம்ம சொல்ல முடியும். மிதமான முதல் ஆங்காங்கே கொஞ்சம் அதீத மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பயப்படுற அளவுக்கு இல்ல. சோ அது எங்க பெய்யும் அப்படின்னா வடக்கு மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மெயினா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, பாண்டிச்சேரி, அப்புறம் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், கும்பகோணம் இந்த இடத்துக்கெல்லாம் மழைக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்கு. வடகிழக்கு பருவமழை வந்து கொஞ்சம் அதீதமா தான் இருக்கும் இந்த தடவை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா இப்ப இயல்பை விட அதிகமா ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னாலே அந்த ரெய்னி டேஸ், அதாவது மழை நாட்கள் கம்மி ஆயிட்டு ஏற்கனவே. அதாவது முன்னாடி வந்து 60 days மழை பெய்யுது அப்படின்னா இப்போ 30 to 40 days தான் மழை பெய்யுது, நல்லாவே கம்மி ஆயிடுச்சு. சோ அப்போ இயல்பை விட அதிகமான மழைன்னு நான் சொல்லிட்டேன். கண்டிப்பா வந்து அது வந்து குறுகிய காலத்துல பெய்யக்கூடிய மழையா தான் அதிகமா இருக்கும். நம்மளுக்கு குறுகிய காலம் கூடிய மழைனா அது வந்து சிஸ்டம் ஓரியன்டா தான் இருக்கும். அதாவது நம்ம பே ஆஃப் பெங்கால் இருக்குல்ல, நம்ம கடல்ல இருந்து காற்று சுழற்சி மூலியமா தான் மழை தரும். எப்பயுமே வடகிழக்கு பருவமழை மெயினா நம்ம சென்னை, பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏர்லி மார்னிங் ரெயின்ஸ் இருக்கும். அதாவது அதிகாலை மழை இருக்கும். எப்பயுமே லீவுன்னு சொல்லிடுவாங்க, அந்த லீவ் விட்டதுக்கு அப்புறம் மழை நின்றும் சில நேரம். அதுக்கப்புறம் ஏன் இன்னைக்கு லீவ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மழை நிற்கும், இது வந்து பேட்டர்ன் தான் அப்படின்ற மாதிரி நம்ம கிண்டல் பண்ணிருப்போம். அது அப்படி கிடையாது. எப்பயும் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு அந்த காற்று சுழற்சி வந்து இந்த காலையில ஏர்லி மார்னிங் தான் நம்மளுக்கு மழை அதிகமா தரும். ஒரு 10-11 மணிக்கு கம்மி ஆயிடும், மறுபடியும் நைட்ல இருந்து அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் வரைக்கும் தரும். சோ இது வந்து காற்று சுழற்சி மூலியமா ஏற்படக்கூடிய மழை. இதே வந்து ஒரு சைக்ளான் வருது, ஒரு நல்ல வெல் ஃபார்ம்டு சைக்ளான் வருதுன்னா ஃபுல் டே மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். அது கிட்ட வர வர இன்னும் அதீத மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பேட்டர்ன், ஒரு சிஸ்டம்க்கும் டிஃப்ரெண்டான பேட்டர்ன் இருக்கும். அதை வச்சுதான் ஐஎம்டியும் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க. நாங்களும் இப்போ வெதர் பிளாகர்ஸோ இல்ல இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்றவங்களோ இதை வச்சுதான் நாங்களும் வந்து ஓகே இந்த இடத்துல அதிகமா மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இந்த இடத்துல கம்மியா மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் சைக்ளான்ஸ், டிராபிக்கல் சைக்ளான்ஸ் சொல்லக்கூடியதுமே இந்த சீசன்ல கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஏன்னா எனர்ஜி இருக்கு, ஓவரால் குளோபல் எனர்ஜி இருக்கு. ஸோ அது மூலியமா மாடல்ஸ் வந்து கொஞ்சம் இயல்பை விட அதிகமா மெயினா நவம்பர் மாசமும் டிசம்பரோட ஸ்டார்டிங்கும்
அந்த அந்த பீரியட்ல வடகிழக்கு பருவமழையுமே கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தெரியுது ஃப்ரம் த மாடல் ப்ரெடிக்ஷன்ஸ். அதாவது அக்டோபர்லயே ஓரளவுக்கு நல்ல மழை வந்து வைட் ஸ்ப்ரெட்டா நம்மளோட ஃபுல் தமிழ்நாட்டுக்குமே வைட் ஸ்ப்ரெட்டா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சவுத் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மட்டும்தான் தெரியல எப்படி மழை இருக்க போகுது அப்படின்னு. சவுத் டிஸ்ட்ரிக்ட்ஸ் நம்ம சொல்லும் போது தெற்கு மாவட்டங்கள் தென்காசி, திருநெல்வேலி, நாகர்கோயில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, அப்புறம் வந்து மதுரை, சிவகங்கை, இந்த இடம், ராஜபாளையம். சோ இந்த இடத்துல சரியா தெரியல. ஏன்னா இப்போதைக்கு நார்த்ல நல்ல மழை பெய்யும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. சவுத்துல மழை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே சவுத் வந்து இந்த தென்மேற்கு பருவமழை ஆக்சுவலா நம்ம தெற்கு மாவட்டங்களுக்கு அதிகமாவே இருக்கும். இந்த தடவை தெற்கு மாவட்டங்களுக்கு கம்மியா தான் இருந்திருக்கு. அவங்களே இன்னும் மழை வரலன்னு பாத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு தான் இன்னும் ப்ராப்ளமா இருக்கும். ஏன்னா அதை ஒட்டி அவங்களோட விவசாய பணிகள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. அவங்க இன்னும் டெபிசிட்ல தான் இருக்காங்க. அதாவது இயல்பை விட கம்மியா தான் இந்த தென்மேற்கு பருவமழை பெஞ்சிருக்கு. சோ இந்த வடகிழக்கு பருவமழை கொஞ்சம் அவங்களுக்கு சாதகமா இருக்குமா இல்லையா அப்படின்றது தெரியல. இப்போதைக்கு மாடல்ஸ் வந்து வடக்கு மாவட்டங்களுக்கு தான் சாதகமா இருக்கு. சாதகம்னா வடக்கு மாவட்டங்கள் ஆப்வியஸா இந்த அர்பனைசேஷன்னால வடக்கு மாவட்டங்கள் ஆபத்துக்குரிய நிலைமையில தான் இருக்கு. இது அதிகமா மழை பெய்யும் சொன்னா அவங்க சவுத்ல கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. ஆனா நம்ம வடக்கு மாவட்டங்கள் வந்து அவ்வளவு ப்ரிப்பேர்டா இல்ல. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் எல்லா நிலங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து நகரமா கன்வெர்ட் பண்ணிட்டோம். நிறைய நகரமா கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதனால இது ஆபத்தான நிலைமைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ப்ரிப்பேர்டா இருக்கணும். நீர்நிலைகளை தூர்வாருறது, அப்புறம் வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஷெல்டர்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்றது. ஓகே, இந்த மாதிரி டிசாஸ்டர் நடக்கும்போது அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பணிகள் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அது நடக்கும்னு நம்புறோம். ஏன்னா இதை வந்து கொஞ்சம் இந்த ஃபோர்காஸ்ட் மாடல்ஸ் எல்லாம் முன்னாடியே சொல்றதுனால அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரிப்பேர்டா இருப்பாங்க, பீப்புளுமே அதை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்புறோம். மேம், இப்போ தென் மாவட்டங்கள் பற்றி நீங்கள் பேசும்போது 2023 நினைக்கிற ஒரு வரலாறு காணாத மழை ஒரு 100 சென்டிமீட்டருக்கு மேலே பெஞ்சிருந்தது. ஸோ அந்த மாதிரி மேபி இந்த வருஷம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ நான் வந்து போன வருஷம் நம்ம இதே மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன், இப்போ நீங்க ரெட் நூல்லையே தான் கேட்டீங்க. அதுக்கு நம்ம சொன்னோம் இயல்பை விட அதிகமா தான் மழை இருக்கும், ஆங்காங்கே மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி தென் மாவட்டத்திலயும் வந்து ஒரு அதீத மழை பெய்ஞ்சுது போன வருஷமே. ஆனா அந்த அதீத மழை ஃபுல் தென் மாவட்டத்துக்கு பெய்யல. அந்த நம்ம வந்து இந்த தாமிரபரணி ஆற்றுப்படுகையோட ஸ்டார்டிங்ல, அதாவது மேல இருக்கிற அந்த மணிமுத்தாறு, கடானா, அந்த இடத்துல ஒரு அதீத மழை பெஞ்சுது. அதனால அவங்களுக்கு பாதிப்பு, விவசாயிகளுக்கு பாதிப்புமே இருந்தது. 12 மணி நேரத்துக்குள்ள 200 mm பெஞ்சுது. பட் வைடா பெய்யல. திருநெல்வேலி ஃபுல்லா பெய்யல, தூத்துக்குடியில பெய்யவே இல்லை. சோ இந்த மாதிரியான டிஃபரன்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இயல்பை விட அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பெய்யும் அப்படின்னா ஒரேடியா எல்லா இடத்தையும் பகுதியும் பயப்படுற அளவுக்கு இல்ல, ஆங்காங்கே பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இப்போ மணிமுத்தாரா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கிற பெரிய பெரிய டேம்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபில் ஆகாத நிலைமையில தான் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு தென்மேற்கு பருவமழையே வந்து நம்மளுக்கு சரியா பெய்யாததுனால அந்த இடத்துல இருக்கிற டேம்ஸ், அணைகள் எல்லாம் கெப்பாசிட்டி இருக்கு. அதுக்கு வந்து இன்னும் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி நிறையவே இருக்கு. சோ பெரிய மழை பெஞ்சாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி வந்து அந்த ஊர்ல இருக்கு டு சம் எக்ஸ்டென்ட். ரொம்ப அதீத மழை இருந்தாதான் வந்து அவங்க தாங்க முடியாத ஒழிய ஓரளவுக்கு, அதாவது ஒரு 12 மணி நேரம், இப்ப நான் சொல்ற 12 மணி நேரம் 24 மணி நேரத்துல ஒரு அதீத மழை வந்ததுன்னா கண்டிப்பா தென்காசியோ திருநெல்வேலியோ அதை வந்து கன்சால்டேட் பண்ணிடுவாங்க. அதை வந்து அவங்களால பேர் பண்ணிக்க முடியும். ஏன்னா அங்க டேம்ஸும் இருக்கு, அங்க விளைநிலங்களும் இருக்கு, தேங்கி நிக்கிறதுக்கான இடமும் இருக்கு. இந்த மழை வந்து அந்த மழையோட தன்மை ரொம்ப முக்கியம். இப்போ மேக வெடிப்புனா ஐயோ மேக வெடிப்பு ஆயிடுச்சு, இனிமே டெய்லி மேக வெடிக்க போகுது அப்படின்னு கிடையாது. மேக வெடிப்பு ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கான தன்மை, அதான் சொன்னேனே, இப்ப 3 நாள் 4 நாள் வந்து மழை வந்து இருக்கவே இருக்காது. அந்த இடத்துல ரொம்ப அதிக வெயில் இருக்கும். அப்போ அந்த எனர்ஜி ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும்போது அந்த தன்மை தான் அது மழையா கன்வெர்ட் பண்ணுது. இதுக்கு அடுத்து இது எல்லா இடத்துலயும் பெய்யாது. இப்ப மணலியில பெய்யுது அப்படின்னா மணலியில இருந்து இன்னொரு இடத்துல பெய்யாது. சோ மணலியில இருந்து தண்ணி வடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப ஆபத்தான மழை அப்படி கிடையாது. ஏன்னா எல்லாமே ஒரு வாட்டர் ஷெட் மாதிரி யோசிச்சுக்கோங்க. இது வந்து இப்ப மேல இருக்கிறது கீழே வரும், ரொம்ப கீழே அடி, இப்போ இந்த பெசன் நகர் கிட்டேயோ இல்ல அந்த திருவான்மையூர் கிட்டேயோ மழை பெஞ்சதுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா
மழை வந்து வடியறதுக்கு நம்மளுக்கு அந்த எது வழியா வடியும், அந்த அந்த கெனால் வழியா போயிட்டு அது வந்து கீழே கடலோட மிக்ஸ் பண்ணணும். இப்ப கடலோட அலையும் அதிகமா இருக்கு, நம்ம டைடல் சர்ஜ்ன்னு சொல்லுவோம். அந்த அலையோட ஹைட்டும் அதிகமா இருக்குன்னா அதால இப்படி போய் உள்ளார போக முடியாது, இப்படியே நிக்கும். சோ அப்ப அங்க தண்ணி நிக்கும். சோ ஒரு 12 மணி நேரத்துக்கோ 24 மணி நேரத்துக்கோ நம்மளுக்கு தண்ணி நிக்கும். நம்ம இந்த மாதிரி மேக வெடிப்புன்றத பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வெள்ள பாதிப்புன்றத நம்ம செகண்டா தான் கன்சிடர் பண்ணுவோம். ஃபர்ஸ்டா கன்சிடர் பண்ணுவது அந்த டைம், அந்த மேக வெடிப்பு நடக்கும் போது நம்ம வெளியில போக கூடாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம். ஒண்ணு, எங்க தண்ணி நிக்குதுன்னு தெரியாது, நம்ம எங்க கரண்ட் இருக்கு, ஏதாவது பவர் ப்ராப்ளம் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. சோ ஒண்ணு, நம்ம வெளில போறதை அவாய்ட் பண்ணும். இன்னொன்னு, அது மின்னல் இடியோட வர மழையா தான் இருக்கும், காத்தும் அதிகமா இருக்கும். சோ இந்த மூணுமே நம்மளுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சா கூட அந்த டைம்ல நம்ம வெளியில போகாம மட்டும் இருந்தா போதும். மத்தபடி தண்ணி வந்து ஒரு 12 மணி நேரத்துல இருந்து 18 மணி நேரம் மேக்சிமம் அவ்வளவுதான் நிக்கும், வடிஞ்சிரும். ஏன்னா அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா அங்கங்க பெய்யற மழைன்றதுனால வடியறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. இந்த மேக வெடிப்பு மழை தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும். இதே வடகிழக்கு பருவமழையில நடக்குது அப்படின்னா ஆங்காங்கே நிறைய பெய்யும். இப்போ மணலிலயும் பெய்யும், திருவான்மையூர்லயும் பெய்யும். பட் மணலில ரொம்ப அதிகமா பெஞ்சிருச்சு, திருவான்மையூர்லயும் பெஞ்சிருக்கு அப்படின்னா அகைன் அங்கதான் வந்து வெள்ள பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சோ இதுக்கான டிஃபரன்ஸ் மட்டும் மக்களுக்கு புரிஞ்சதுனாலே நான் வந்து வெளியில போகணுமா இல்ல அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நான் வந்து போன தடவை வடகிழக்கு பருவமழை அப்போ எல்லாரும் போய் காரை மேல பார்க் பண்ணது, ஒரு ப்ரிப்பேர்டா இருந்தாங்கல்ல, அது வந்து தப்பே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ப்ரிப்பேர்னஸ் தான் ரொம்ப முக்கியம் மக்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் போயிட்டு தான் இருக்கு. இப்ப என்ன மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் நிறைய சொல்லிட்டு தான் இருக்கோம், கவர்மெண்ட் கேட்டுட்டு தான் இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து கேட்காம இல்ல, அவங்க ஒண்ணா செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அது ஒண்ணும் பண்றதுக்கு டைம் இருக்கும். எங்களுக்கும் ஆராய்ச்சி வந்து ஃபுல்லாலாம் முடியல, நாங்களும் இதை வந்து கத்துக்கிறோம், நாங்களும் இதை வந்து படிக்கிறோம். எங்களுக்கும் எல்லாம் தெரியுன்ற அவசியம் இல்லை. எங்களுக்கும் பாதி அந்தந்த விஷயம் ஒருத்தவங்க என்னென்ன பாக்குறாங்களோ அந்தந்த விஷயம் எங்களுக்கும் புரியும். அதனால எல்லாமே நடந்துட்டு இருக்கு. மக்களும் அவங்களுக்கான ப்ரிப்பரேஷனை ஒழுங்கா பண்ணாங்கன்னா இதை இன்னும் வந்து கொஞ்சம் பெட்டரா நம்ம சேவ் பண்ண முடியும். அதாவது ஒரு இழப்பை வந்து தவிர்க்க முடியும், கம்மி பண்ண முடியும். ஃபைனலா லாஸ்டா ஒரு கேள்விட முடிக்கணும்னு நினைக்கிறேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடங்கள் வந்து ஒரு ரெட் ஜோன்ல இருக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும்? வடகிழக்கு பருவமழையோ இல்லைன்னா புயல் உருவாக்குற பட்சத்துல எந்தெந்த ஏரியாஸ் வந்து ரெட் ஜோன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இப்ப என்னோட புரிதல்ல இருந்து நான் சொல்றேன். ஆனா நான் சொன்ன மாதிரி அந்த 10-15 நாளைக்கு தான் நம்ம கண்டிப்பா ரொம்ப கான்பிடென்டா சொல்ல முடியும். இருந்தாலும் ஓரளவுக்கு பேட்டர்ன் சிக்னல் வச்சு சொல்லும் போது இயல்பை விட அதிகமா நம்மளுக்கு வந்து வடக்கு உள் மாவட்டங்கள்லயும் வடக்கு கடலோர மாவட்டங்கள்லயும், அதாவது சொன்னா சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, பாண்டிச்சேரி, நான் எல்லா மாவட்டங்களையும் சொல்றேன்னு எனக்கு தெரியல, பட் எல்லா மாவட்டங்களும், அதாவது அந்த ஜோன்ல இருக்கிற எல்லா மாவட்டங்களும் சரி, பாண்டி, மயிலாடுதுறை, காரைக்கால், அப்புறம் வந்து கீழே நாகப்பட்டினம், திருவாரூர், அப்புறம் தஞ்சாவூர், கும்பகோணம், அந்த சைட்ல இருக்கிற எல்லாமே பிளஸ் இப்ப உள் மாவட்டங்கள் நம்ம சொல்லும் போது ராணிப்பேட்டை, அப்புறம் வேலூர், திருவள்ளூர், அப்புறம் மத்தபடி நம்ம திருவண்ணாமலை, எல்லா மாவட்டங்களும் அந்த 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 நார்த் உள்ள இருக்கிற எல்லா மாவட்டங்களுமே ஓரளவுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கிறதுக்கான தேவை இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இந்த மாவட்டங்கள்ல இப்ப நான் சொன்ன மாவட்டங்கள்ல மழை வந்து ஓரளவுக்கு இயல்பை விட அதிகமாவே பெஞ்சிருக்கு. டெல்டா மாவட்டங்களை தாண்டி டெல்டா மாவட்டங்கள்ல காவேரினால, அதாவது தென்மேற்கு நம்ம கர்நாடகால பெஞ்ச மழையினால காவேரி வந்து ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. அதனால அங்க இருக்கிற நீர்நிலைகளும் அதிகமா இருக்கு. சோ இந்த மாவட்டங்கள், அதாவது வடக்கு உள் மாவட்டங்கள், வடக்கு கடலோர மாவட்டங்கள் ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு ப்ரிப்பேர்டா இருக்க வேண்டிய தேவை இருக்கு. மத்தபடி பார்த்தோம்னா மேற்கு உள் மாவட்டங்கள், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கீழே வந்து பார்த்தோம்னா தெற்கு உள் மாவட்டங்கள்னு பார்த்தோம்னா தென்காசி, திருநெல்வேலி, அதுல எல்லாம் கொஞ்சம் பஃபர் இருக்கு. அதாவது ஒரு அக்டோபர், நவம்பர் அப்புறம் தான் ஒரு பாதிப்பான மழை வந்தா நம்ம கொஞ்சம் பயப்பட முடியும். அக்டோபர், நவம்பருக்கு நம்மளுக்கு பயப்பட தேவையில்லை. ஏன்னா அங்க வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பஃபர் இருக்கு, நீர்நிலைகள் வந்து வேற மாதிரி கொஞ்சம் அதுக்கான ஜோன் இருக்கு. ஏன்னா இயல்பை விட கம்மியா மழை பெஞ்சிருக்கிறதுனால நம்ம
தென்மேற்கு பருவமழை வந்து கம்மியா பெஞ்சதுன்னா அங்க கொஞ்சம் பஃபர் இருக்கு. ஒரு அக்டோபர் நவம்பர் தாண்டி நம்ம பயப்படலாம், இப்ப பயப்பட தேவையில்லை. ஆனா சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கீழே பாண்டிச்சேரி, காரைக்கால், கடலூர், இந்த சைடு டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கிறது தேவையான விஷயம். நிச்சயமா ரொம்ப அழகா டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ so much for your time. தேங்க்யூ. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ்.